இந்த இடம் தான் டைட்டானிக் படத்தோட ஹீரோ டிகாப்ரியோ அவர்கள் சொன்ன அந்த உலகத்திலேயே பூமியிலே ரொம்ப ஒரு சொர்க்கமான இடம் அப்படின்னு சொன்னா இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியை சொல்லுன்னு சொன்னார் இல்லையா. இதுதான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி. ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சி பகுதியில தான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி இருக்கு. டைட்டானிக் படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மிகவும் பிரம்மாண்டமான படம். அந்த பிரம்மாண்டமான அந்த படத்துல நடிச்ச ஒரு நடிகரே இந்த ராமக்கல் மேடை ஏன் உலகத்திலேயே நான் ஒரு பார்த்து வியந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படிங்கறத நம்ம மேல போய் தான் பார்த்தாலாம் தெரியும். சரியான ஒரு கைடை வச்சு போனா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அப்படியே மலையிலேயே நடந்து போயிடலாம். நம்ம கார்ல போறது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும் டிராவல் அப்படியே சுத்தி போறதுக்கு. ராமக்கல் மேடு அப்படிங்கிறது ஒரு இடமோ ஒரு பிளேஸோ இல்ல, அது இந்த பகுதியோட பேரு, இந்த ஊரோட பேர் தான் ராமக்கல் மேடு அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது ராமக்கல் மேடில் இருக்கிற குறவன் குரோத்தி சிலைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ராமக்கல் அப்படிங்கிறது அந்த தெரியுது பாருங்க, அதுதான். அது மேலே நின்று பாய்ந்தா தான் அந்த வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இதில் நம்ம ஏறி போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போவே மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம போக முடியாது. அதனால தான் இங்கே இருந்து நம்ம பிளேஸை காட்டிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ்ல இருந்து பார்த்தா தேனி, கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இடங்களும் அப்படியே பச்சை பசேர் என்று காட்சி அளிக்குது. அப்படியே சுத்தமான மலை காற்று, பச்சை பசேரின் மலை ஆகியவை தான் இந்த ராமக்கல் மேட்டை ஒரு மயக்கும் நிலையிலேயே அப்படியே வச்சிருக்கு. இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு அப்படியே பார்த்தா தெரியும், அவ்வளோ ஒரு ரம்மியமாக காட்சி அளிக்குது. அந்த மிஸ்டாக இருக்கட்டும், இங்கிருந்து பார்த்தா அப்படியே அந்த ஒளிரும் காற்றாடிகள் அப்படின்னு ஒரு மயக்கும் நிலையிலேயே வச்சிருக்கு இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேனியோட அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அந்த கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற கிராமங்கள் இங்கிருந்து அப்படியே தெரியுது. நம்ம கீழே இன்ட்ரோ கொடுக்கும்போது நம்ம பார்த்துருப்பீங்க, சுற்றில அந்த வயல்வெளிகள் இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து சொன்னோம் இந்த மலையில் ஏறி போவாங்களாம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்தா நம்மளுக்கு கீழே அப்படியே தெரியும். ராமக்கல் மேடு நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் இருக்கு. இதனால தான் இங்கே காற்றோட வேகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் சுத்தமான காற்று. ஏன் அப்படின்னா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேலுன்னு காட்சி அளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள் அப்படின்னு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அந்த காத்தோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குளிர் அப்படியே இதமாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸ்ல நின்றுட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க பார்த்துட்டு இருக்கிறது விண்ட் மில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காற்றாலைகள். ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. அதிகமாக இங்க விண்ட் மில்லுகள் இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. காற்றாலைகள் அப்படிங்கிறது இங்க உருவாகிற இந்த காற்றாலைகளின் மூலம் உருவாகிற இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தான் கேரளாவில் பல பகுதிகளிலும் மின்சார தேவைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே சுத்தி பார்த்தாலே வெறும் காற்றாலைகள் அப்படியே காற்றாடி சுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கிருந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா அந்த தேவாரம், கம்பம் போன்ற தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமங்கள்ல இருக்கிற அந்த காற்றாலைகள். அப்படியே அதை பார்க்கறதுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ லைட்டிங் போட்டது மாதிரி, நம்ம இப்போ இருட்டில் இருக்கிறது மாதிரியும், அது ஃபுல்லா அப்படியே மதிய ஏதோ வெளிச்சம் சூழ்ந்து இருக்கிற மாதிரியும் அப்படியே ரம்மியமாக காட்சியளிக்குது.